ஹாய், நான் டாக்டர் சிவசங்கரி, லைஃப் சென்டர்லேருந்து. நம்ம தொடர்ந்து ஒரு பதிவேற்றம் பண்ணும்பொழுதெல்லாம், ஒரே ஒரு கமெண்ட் வந்து கன்டினியூஸா வந்துட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "எதிரி தொல்லைகள் வந்து சுத்தமா ஒழியணும். அதுக்கு ஏதாவது மலர் தீர்வு சொல்லுங்க" அப்படின்ட்டு. இது கேட்கிறவங்களோட அறியாமையா? இல்ல மலர் மருத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியல. எதிரி தொல்லைகள் நீங்க அப்படின்னா, இது ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணி அப்படியே அவங்கள விரட்டி ஓட்டிடணும். இல்ல தாந்திரிக பரிகாரம் போல ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும். ஆ ஏன்னா, அந்த மாதிரி தான் நெறைய ஐடியாலஜி இருக்கு. ஆனா உண்மையாவே வந்து எதிரி தொல்லைகள் நீங்க அப்படின்னா, நம்மள யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு எதிர்ப்பு நமக்கு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அந்த வந்து கொஞ்சம் கூட நம்மளால பேர் பண்ணவே முடியல. ஸோ இந்த ஒரு மனநிலைக்கு எனக்கு மலர் தீர்வுகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, டெஃபினிட்டா வந்து மலர் தீர்வுகள் சொல்ல முடியும். அது எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவங்கள நான் எப்படியாவது அடிபணிய வைக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு அவங்க பணிஞ்சு போனாங்கன்னா நல்லாருக்கும். அவங்களால தான் எனக்கு இந்த நெலைமை. இப்படி காரணங்கள் இருக்கும் பட்சத்தில, அந்த காரணத்த அறிஞ்சு, அதுதான் அவங்களுடைய நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் இல்லன்னா அன்ரிசால்வ்டு எமோஷன்ஸ். ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம ரெமெடிஸ் வந்து குடுக்கலாமே தவிர, எதிரி தொல்லை ஒழிஞ்சு போணுமா? இந்த மலர் தீர்வு எடுத்துட்டு பேசாம உட்காந்துக்கோங்க. எதிரி எல்லாம் உங்க வாழ்க்கையில காணாம போயிடுவாங்க. அப்படிங்கிற கான்செப்ட் இங்க கிடையவே கிடையாது. ஸோ தயவுசெய்து இந்த கேள்விய வந்து ஆறுமுகம் அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து அந்த ஒரு தடவ மெசேஜ் பண்ணா பரவால்ல. தொடர்ந்து அதே கேள்விய கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மலர் மருத்துவத்த தயவு செய்து அணுகாதீங்க. இது உங்களுடைய அன்ரிசால்வ்டு எமோஷன்ஸையும், உங்களால கொஞ்சம் கூட ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு இம்பேலன்ஸான மைண்ட் செட்டையும் தான் ஸ்டெபிலைஸ் பண்ணும். சரிங்களா? சமன்படுத்தும். அதுக்கு தான் இது உதவுமே தவிர, இத நான் சாப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டா எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட் மலர் தீர்வுல கிடையவே கிடையாது. அத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ.